பஸ் ஸ்டாண்டு. என்ன எங்கே வந்திருக்கீங்க டியோட்? எஸ்எம்பிடி நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். எங்கே போகிறீங்க? ஒரு முக்கியமான ஊருக்கு போகிறோம். நம்ம ஊருக்கு தான் போகிறோம். முக்கியமான ஊருக்கு போகிறாரு. ஸோ இது வந்து அப்படியே ஃப்ளைட் ஏர்போர்ட் செட்டப் மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனு. நான் மேலே ஏறி உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்களேன். ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஸோ ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. பேரிகேட். எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. ட்ரெயின் அமரனோட இது இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் போகிறோம். இந்த சத்தத்துலேயே நான் பேசுகிற சத்தம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்கும் ஆக்சுவலி. ரிஷி ஹாய். ரிஷிக்கு வந்து இது ஒரு குஷியான ஒரு வேலை இது. ஸோ நான் சொன்னேன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், அழகாக இருக்கும். ஹண்டர் வண்டர் சுடுடா. நீங்கள் என் தலைவன் பாட்டு பாடிட்டுருக்காரு. ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த இடத்துல வந்து மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. என்ன டான்ஸ் ஆடுறீங்க? இது வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நாங்கள் இது வரைக்கும் அந்த ட்ரெயின் ஜர்னியில் ரிஷி தடவையாக அப்பா நீ தூக்காதப்பா நானே நடந்து வரேன்னு கடைசி ஒரு 2 நாளாக நல்ல புள்ள மாதிரி நடந்து வந்துட்டுருக்கான். அது எங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு தெரியல. யூஸ்வலாக நாங்கள் வந்து தூக்க வேணான்னு கடுப்பில் இருப்போம். அப்போல்லாம் வந்து எங்களை தூக்குன்னுமா. இப்போ அவனை தூக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அவனே நடந்து வரங்கிறான். இதுதான் லைஃப். ஸோ எங்களோட நம்பர் 17235. ரொம்ப குஷியாக இருக்காரு ரிஷி. ஸோ இதான் எங்களோட ட்ரெயின். S5 S6 எங்களோடது. தேடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதை அட்டம் பிடிச்சி உள்ளே ஆக்சுவலி டின்னர் இதுக்குள்ளே பேக் பண்ணி வச்சுருக்கோம். கேர்டு வேறு கொஞ்சம் இருக்குது. ஊற்றிருண்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் ஆசையை தடவையாக அவனே இன்றைக்கி தான் ஒரு இடத்துல கூட தூக்காமல் நடந்து வரான். சரி போனால் போட்டுமேன்னு கொடுத்தாச்சு. ரிஷி 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 இங்கே பாரு. அப்படியே கொஞ்சம் சீன் போடுவார். இப்போ பிகப் பண்ணுவார் அவர். சார் ஹாய் சார். சார் ஹாய் சார். சார் பேச மாட்டேங்க. எவ்வளோ சீன் போடுறான் பாரு. டயர்டாயிட்டாரு, ஆனாலும் அதை விட மாட்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் தள்ளிட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் எங்களை எல்லாரும் வினோதமாக பார்க்குறாங்க. ದಯವಿಟ್ಟು ಗಮನಿಸಿ, ಗಾಡಿ ಸಂಖ್ಯೆ 1723. ரிஷி எனக்கு தேவையான ஒரு டின்னர் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் வாங்காமல். வாட்டர் பாட்டில் வேணுமா வேணாமா? ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டா ஏடிஎம் நிறைய இருக்குங்க. பணம் எடுத்து வந்துடுறேன். பாய் பாய். சேஃபாக போயிட்டு வாங்க. பாய். ஐ ஷுட் டேக் கேர். வென்று வா. அந்த எந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் சொல்லு. சக்தி நான் எதுவும் நினைக்கல, அந்த டைலாக் சொல்லு. அவ்வளோ சீன் இல்லடி எனக்கு. ஐஷு எனக்கு பசிக்குது, உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு இது வேண்டாம். பட்னியும் வரியா? வரேன். நைட் என்ன சாப்பிடுவேன்? என்ன ரிஷி? நைட் என்ன சாப்பிடுவேன்? நைட்டா மதியம் செஞ்சியே நீ ஒரு பிரியாணி. அதான்
பிராணி. Take care, miss you. Love you. டேய் நடிக்காதீங்கடா டேய். அப்பா வீட்டுக்கு போறாரு, நம்ம மட்டும் தான் ஊருக்கு போறோம், நீயும் நானும். ரிஷி சும்மாடி, அப்பா உனக்கு சிச்சா வாங்க போறாரு, பப்ஸ் வாங்க போறாரு. என்ன ரிஷி என்ன இருக்கு? ரிஷி என்ன இருக்கு வெள்ள? யூ ஃபிளாஷ் அடியா? என்ன இருக்கு? என்ன இருக்கு வெள்ள? நிலா. ஸோ நிலா இருக்கான் வெளில, அதை அட்டம் பண்ணி அடிச்சு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் இவன். தூக்கி வெளில போட போறேன்டா அவனை ஜன்னல் வழியா. ஏய் ரிஷி, இது நம்ம ஸ்டேஷனே கிடையாது, இது தர்மபுரிடா. இது தர்மபுரிடா, இது நம்ம ஸ்டேஷன் இல்லடா. இல்லடா, அப்பா இறங்க மாட்டாரா. ரிஷி நம்ம ஸ்டேஷன் இல்ல, கத்தாத. சொன்னா கேளுடா. அப்பா அம்மா உன்னை விட்டுட்டுலாம் இங்க போக மாட்டா, அப்பா உன்னை என்னை விட்டுட்டு கூட்டிட்டு போக மாட்டாரு, நம்ம ஸ்டேஷன் கிடையாது. ஏய் இல்லடா, நம்ம ஸ்டேஷன் இல்லடா, இங்க பாரு. இல்ல என்னது புரியல? என்னது நம்ம ஸ்டேஷன் அது இல்லடா. அவனுக்கு போர் அடிக்குதுன்னு கீழே இறங்க சொல்றான் ரிஷி. இப்போ அவன் டான்ஸ் ஆடுறது நம்ம வீடியோ எடுக்கணும் மாட்டேன், அவன் தலையை இப்படி இப்படி ஆட்டுறதை எடுக்கணுமா? ரிஷி ஆட்டு. ஸோ ரீச் ஆகிட்டோம், மணி 10:30 மணிக்கு. ரிஷியோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு பாரு. ரிஷி தூக்கம் வரலையா உனக்கு? பாருங்க, இதை தள்ள விட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக தள்ளிக்கிட்டே போயிடுவோம். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. அண்ட் கண்டினியூஸ் ட்ராவல், அலைச்சல் அப்படி இப்படின்னு இருந்ததுனால ரொம்ப டயர்டாகிடுச்சு. அண்ட் சரியாக வேறு சாப்பிட்லையா, ஸோ ரொம்ப டல்லாகிட்டோம். அதனால் எந்த vlog-உம் எடுக்க முடியல. அண்ட் 1 o'clock 1:30 வீட்டுக்கு போகிற வரைக்குமே ரிஷியோட எனர்ஜி லெவல் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஆனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப டல்லாகிட்டோம். ஸோ இதான் என்னையோட vlog. அண்ட் நம்மளோட vlog வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.